அரசியலுக்கு வெளியில என்ன சார் பிடிக்கும்? சுக்ரன் படத்திலேயே பாட்டு எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் சினிமாவில் பாட்டு எழுதுறதை கம்மி பண்ணிட்டீங்க? திரு விஜய் அவர்களுடைய வேட்டைக்காரன் படத்துல வாய்ப்பு. அரசியல் வேட்டையில இருந்தீங்க. நீங்க தான் அரசியல்னு கெட்டு போயிட்டீங்க, பையனையும் கூட்டு போய் கெடுத்துறாதீங்க. 35 கோடி 50 கோடி வரைக்கும் யாரும் இழப்பு. அவங்க பொருளாதார பின்புலம் இல்லாத இரும்பு கரம். திமு டிபி, டிவிகேக்கு முன் டிவிகேக்கு பின். அதை போல ஒரு புதிய உற்சாகம் எனக்குள்ளே துள்ளல் மிகுந்த ஒரு தூவானமாக இருக்கும். வெற்றி சேனல் மகத்தான வெற்றி அடையும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். Lords by DAC, where timeless British elegance meets modern luxury. Feel the luxury villa experience. மீட் அப் வித் மோகன் சார் இந்த ப்ரோக்ராம். அதனால அரசியல் மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் அரசியலுக்கு வெளியில் என்ன சார் பிடிக்கும்? அரசியல் பிடிக்கும். ஆமாம், அரசியலுக்கு உங்களுக்கு பிடிக்கும். புத்தகங்கள் படிப்பது. சரி, உங்கள் புத்தகத்தையே கால் வாசி தான் படிச்சிருக்கேன். அவ்வளோ நூல்கள் வாசிப்பது, எழுதுவது, அப்புறம் சிந்திப்பது, கவிதைகள் எழுதுவது, இப்படி பல்வேறு ஆக்கப்பட்ட பணிகளை பொதுநல சேவைகள் செய்வது. இது போன்ற என்னுடைய இசை கேட்பது, பாடல்கள், இசை, நாதசுர இசை, வயலின் இசை, திரை இசை பாடல்கள், இளையராஜா பாடல்கள், எம்.எஸ். விஸ்வநாதன் பாடல்கள், இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நம்ம இப்போ இது ஒரு இசையோ அல்லது ஒரு முறை நடந்து கொண்டே பாடல் கேட்பதோ, கடலை பார்த்து ரசிப்பதோ, இல்லை நூல்களை படித்து கொண்டே நம்மை மெய்மறப்பதோ, இப்படி வாழ்க்கையை அதன் போக்கிலே நகர்த்தி கொண்டு இருக்கிறேன். ஆமாம், சினிமாவில் நீங்கள் பாட்டுலாம் எழுதியிருக்கீங்க. ஆமாம், விஜய் அவரோட படத்துலேயே சுக்ரன் படத்துலேயே பாட்டு எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் பாட்டு எழுதுறத சினிமாவில் பாட்டு எழுதுறதை கம்மி பண்ணிட்டீங்க? அதுக்கப்புறம் 2009 கூட திரு விஜய் அவர்களுடைய வேட்டைக்காரன் படத்தில் வாய்ப்பு எனக்கு அவங்க கொடுக்கல. போனோம்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த சூழ்நிலை உருவாச்சு. திரு விஜய் ஆண்டனி தான் மியூசிக் டைரக்டர் இருந்தார். அப்போ நான் அரசியலில் தீவிரமாக இருந்தேன். அந்த களத்தில் நான் அரசியல் வேட்டையில் இருந்தீங்க. அரசியல் வேட்டையில் இருந்தேன். அதை எழுத முடியல. அது சரி, காலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், ஒவ்வொரு பருவம். பருவத்தில் தானே பூக்கும். ஆமாம், பருவம் வராமல் உரத்தை போட்டால் கூட பூக்காது. பருவம் வந்தால் உரம் தேவையில்லை, அதுவாக பூத்தும். காட்டுப்பூ மாதிரி. அது மாதிரி தான் ஒரு காலகட்டம். நான் தமிழ் இலக்கியம் படித்தேன். தமிழ் இலக்கியம் படிக்கிற போது திரை பாடல் எழுதுனா நன்றாக இருக்குமேன்னு ஒரு கனவு. அது எழுதிட்டோம். ஒரு 20 பாடல் எழுதிட்டோம். போதும், அடுத்து இப்போ பணிகள் நோக்கி போயிட்டோம். டிவிகேல முதலமைச்சர் விஜயை தவிர அதிகம் நட்பு பாராட்டுறவங்க எல்லாரையும் பாராட்டுவீங்க. முக்கியமான ஒரு 4-5 பேர். இல்லை, நான் இப்போ 4-5 பேர் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதற்கு பிறகு திரு ராஜ்மோகன் அவர்கள், திரு அருண்ராஜ் அவர்கள், திரு நிர்மல் குமார் அவர்கள், இவங்கெல்லாம் பார்க்குறேன் சார். உங்கள் FBல நீங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபோட்டோஸ்லாம். பார்த்தா பேசுவோம், அவ்வளோதான். வேறவர்கள்லாம் எனக்கு தெரியாது. நான் கோடீஸ்வரர் ஆகாத ஒரு முன்னாள் முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி மகேந்திரன் சாரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு தலைவராக இருந்துட்டு, ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்துட்டு, அவர் 2 வீலரில் கூட இல்லை, அவர் பஸ்ஸில் போவார் சார். அது பார்க்கறதுக்கு அது ஒரு வகையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் நம்ம இப்பயே பார்க்க முடியுது அப்படின்னு. நிச்சயமாக அது ஒரு முக்கியமான விஷயம் சார். வேற இல்லாமல் அரசியலுக்குள்ள நீங்கள் எடுத்த முடிவுகள் இருக்கும். ஆஹா, நம்ம இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதோ அப்படின்னு நினச்ச முடிவு மாதிரி ஏதாவது இருக்கா சார் உங்கள் அரசியல் வாழ்க்கையில்? இது இல்லை, எதுவுமே இல்லை. நான் 40 ஆண்டு காலமாக மாணவர் பருவம் தொட்டு எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளராக இருந்தோம். அண்ணா திமுக. அவர் பக்கத்து ஊரில், எங்கள் ஊர் கிராமம், பக்கத்து ஊரில் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற போது என்னை கூட்டிட்டு போய் நாவலர் பேசுகிறார், காளிமுத்தண்ணன் எப்படி பேசுகிறார், ஒவ்வொருத்தராக காட்டுவாங்க, இப்படிலாம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி. நாங்கள் எல்லாம் பொதுக்கூட்டம் முடிஞ்சு 12 மணி 1 மணி, இப்போ மாதிரி 10 மணிக்கெல்லாம் முடியறது கிடையாது. முடிச்சுட்டு வரும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு எனக்கும் அவங்களுக்கும் போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் அரசியல்னு கெட்டு போயிட்டீங்க, பையனையும் கூப்பிட்டு போய் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி. நான் அமைச்சராகிற போது வைகை செல்வன் என்னும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் மாறாத பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டிருப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் என்று சொல்கிற போது எங்கள் தந்தையார் இல்லை, எங்கள் அம்மா இருந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அப்போ அப்படி சொன்னப்பா, இப்போ நல்ல நிலைக்கு அம்மா கொண்டு வந்துட்டாங்க என்று சொன்னது மறக்க முடியாத நிகழ்வு. வைகை செல்வன் எனும் நான் அப்படின்னோடனே ஒரு ஈன்ற பொழுதின் தானே எந்த ஒரு அம்மாக்கும் மகிழ்ச்சி. அதுவும் சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணும்போது, ஆஹா நம்ம தப்பாக சொல்லிட்டுமே,
பையன் அப்பா பண்ணது கரெக்ட் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. சார், அரசியலில் நீங்கள் மினிஸ்டர்ஸோட பழகுறதா சொன்னீங்க, எல்லாரோட பழகுவீங்க, மினிஸ்டர்ஸை பார்க்க. இப்போ இருக்கிற அந்த மினிஸ்ட்ரி கேண்டிடேட்ஸ்க்கும் மினிஸ்டர்ஸாக இருக்கவங்களுக்கும் முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒப்பீடு எப்படி சார்? இல்லை, ஒப்பீடு என்று சொல்லி இவ எல்லாமே புதியவர்கள். ம். எல்லாமே வந்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். ம். அண்ணன் திரு செங்கோட்டையன் ம். அவர் தான் மூத்தவர். ஆமாம். திரு ஜேசிடி பிரபாகரன். எம்ஜிஆர் பீரியட்லேயே மினிஸ்டர். ஆமாம், திரு ஜேசிடி பிரபாகரன் அண்ணன் அவர்கள் முன்னாள் சட்டப்பேரவை, இப்போ சட்டப்பேரவைத் தலைவர், முன்னாள் ஆமாம். சட்டப்பேரவை உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர். ஆமாம். மற்றவர்கள் எல்லாமே புதியவர்கள். ம். திரு புஷ்ய ஆனந்த் அவர்கள் புதுச்சேரியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் முதல் முறை டிநகர் தொகுதியில் வென்றிருக்கிறார். இப்படி எல்லாருமே புதியவர்கள். ம். நல்ல ஒரு திறந்த மனதோடு இருக்கிறார்கள், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறார்கள், பழகுவதற்கினிய பண்பாளராக இருக்கிறார்கள். அதுவும் வந்து திரு புஷ்ய ஆனந்த் வந்து அவர் பழகுற போது ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக ஒரு பாமரனுக்கு உள்ள பாசாங்கற்ற தனத்தை நான் பார்த்தேன். இல்லை சார், இந்த கேள்வி எது கேட்டேன்னா, தலைமைச் செயலகத்துக்கு ஒரு விஷயமா நாங்கள் போயிருக்கும் போது ஒருத்தர் ஒரு 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 ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபுல் கை ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு போட்டு வந்தார். அப்போது அங்கே இருக்கிற போலீஸ் அஃபீஷியல் தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு. சார், நான் அமைச்சர் சார் அப்படின்னாரு. அவரு அந்த தடுக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கவர். டவாலி எங்க சார்? டவாலி சாட போயிருக்கா? நான் சிம்பிள், அந்த அளவுக்கு சிம்பிளா. ஆமாம், அது ஒரு பந்தா. இதே டிஎம்கே பீரியட்னா ஒரு 20 பேர் முன்னாடி வருவாங்க, பின்னாடி 20 பேர் வருவாங்க. அதனால திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நல்ல ஒரு திறமையானவர். அதாவது எப்போதுமே ஒரு விளையாட்டு வீரனுக்குத்தான் தோல்வியடைகிறோமோ வெற்றி அடைகிறோமோ தொடர்ந்து விளையாட்டில் ஈடுபடுவார்கள். அந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவருக்கு இருக்கு. அதே போல திரு அண்ணன் செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் மருத்துவராக இருந்து ஐஆர்எஸ் ஆகி வேலையை ரிசைன் பண்ணிட்டு துணிச்சலோடு அரசியல் கடத்தில் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்களால் வெற்றி பெற்றிருக்கிறார். படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு அவர் பாங்கு. அதுபோல திரு ராஜ்மோகன் அவர்கள், அவரை வந்து எல்லாரு கண்ணும் உறுத்துது. என்னடா இது இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு. கண் முதற்கொண்டு சார் எங்க மீடியாவில் இருந்தானா ஒரு சந்தோஷம் தான். அதை பற்றி கவலைப்படலை. எளிமையான மனிதர், எல்லாரையும் அதை ஈஸியாக எடுத்துட்டு கடந்து போகிறார். ஒரு அற்புதமான மனிதர். அதே போல் ஒரு நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் வந்து எங்கள் பகுதியை சேர்ந்தவர். அவர் இன்னும் நான் சந்திக்கலை. நல்ல ஒரு பண்புள்ள மனிதர். ஆமாம், நம்ம இதில் ஐடி விங்லலாம் இருந்தார். ஆகவே இப்படி எல்லாரும், திரு ரமேஷ் ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறவர், திரு பர்வேஷ் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே போய் எதுக்கு பிரச்சனைன்னு எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க சார். இல்லை, எல்லாரும் நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இன்னமும் மக்கள் உங்ககிட்ட கேட்காத ஒரு கேள்வி, ஆஹா இந்த கேள்வி இன்னும் மக்கள் கேட்டாகணுமே அப்படின்னு நினைக்கிற கேள்வி ஏதாவது இருக்கா சார்? நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க. வந்து ஆமாம், அதுக்கு சில நேரத்தில் விடை கிடைக்காமல் போனதும் உண்டு. ஆமாம், அது அந்த மாதிரி நிகழ்வு நடந்துப்பா. நம்ம எடுத்த அந்த டிசிஷன் சூப்பர்ல அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் சார். இந்த முறை நீங்கள் தேர்தலில் நிற்காம போனது. இப்போ நான் தேர்தலில் நிற்காம வேண்டாம், இந்த முறை நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி. இல்லை, காசு உங்ககிட்ட கேட்டாங்க, அவ்வளோ செலவு, அது ஒரு காரணம். ஆனாலும் நல்ல வேலை நிற்கலையேன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து வேண்டாம், இந்த முறை அப்போ அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஓகே, நம்ம டிவிகேல உங்களோட லட்சியம் என்ன சார்? இல்லை, ஷார்ட் டைம் கோல். தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் வந்து ஒரு அவர்களுடைய பணிகள், அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை, லட்சியத்தை வந்து எடுத்து சொல்லுகிற ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டும். ஒரு களப்பணியாளராக இருக்க வேண்டும், மக்கள் சேவகராக இருக்க வேண்டும். ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு வந்த போதிலும் கூட இந்த இயக்கத்திற்காக என்னையே ஒப்பு கொடுத்து எப்படி 40 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தேனோ, இனி இருக்கக்கூடிய காலங்களெல்லாம் வாய்ப்பு வருகிறதோ வாய்ப்பு இல்லையோ, உயர்வு வருகிறதோ உயர்வு வரவில்லையோ, இந்த இயக்கத்தை நம்பி வந்து விட்டோம். இயக்கத்தின் தலைவர் விஜய் அவர்களை நம்பி வந்து விட்டோம். ஆக இந்த இயக்கத்தோடையே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பயணிக்க வேண்டும் என்கிற தீராத ஆசை. இந்த ஆட்சி 5 வருடம் நீடிக்குமா? நிச்சயமாக நீடிக்கும். ஏனென்று சொன்னால் 108 எண் இருக்கிறது, 107. இந்த 107ல் இடதுசாரிகள், வலதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐயுஎம் ஆதரவோடு ஆட்சி செய்கிறது. இப்படி இருக்கிற போது இது எந்த நேரத்திலும் குடை சாய்ந்து விடும், அவிழ்ந்து விடும், கவிழ்ந்து விடும் என்றெல்லாம் ஒரு தப்பான கணக்கை போட்டு பார்த்தார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து கவிழ்த்து விடலாம் என்று விலை பேசினார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படி சார்? சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது, வாக்களிப்பின் போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே 10 பேர், 5 பேருக்கு மேலே, கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 பேர் மாற்று வாக்களித்து விட்டால்
ஆட்சி கவிழ்ந்து விடும் என்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டு பார்த்தார்கள். எனக்கு அதையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. மற்றவங்களாம் தானா வராங்க டிவி கேக்கு. ஆனால் டிவிகேல இருந்து ஒருத்தர் 2 பேரை பிடிக்கிறதுல பிரச்சனையாகி மாட்டி ஜெயிலுக்கு ஆமா. போயிடுறாங்க, ஆதாரத்தோட மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு சார் அரசியல் பண்றாங்க. அதாவது வந்துங்க, இதுதான் ஒரு பெரிய விஷயம். ம். மதிமுகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அடுத்த நாள் ஒரே நாளில் சேர்த்துட்டாங்க. ம். 2 ஹவர்ஸ்லேயே கொண்டு போயிட்டாங்க 2 பேரை. 1 ஹவர் 2 பேருக்கும் டயம். ஆனால் தாவேகாவை சேர்ந்தவர்களும் 35 கோடி 50 கோடி விலை பேசினாங்க. ம். 35 கோடி. ஆமாம், ஆமா. 35 கோடி 50 கோடி வரைக்கும் ம். யாரும் விலை போகும். அவங்க பொருளாதார பின்புலம் இல்லாதவர். யாராவது இவ்வளோ பணங்கும்போது மனசு மயங்குற வேலை நடந்துடும். ம். ஆனால் அதையெல்லாம் செய்யாதவர்களாக தமிழக வெற்றி கழகம் இருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஓகே சார். அதாவது லஞ்சம், லாவண்யம் இதெல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னாரு, ஒழிச்சிட்டாங்க. ம். பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டசபையிலேயே பேச ஆமா. ஆரம்பிச்சாரு. பெண்கள் பாதுகாப்புன்னாரு, சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்தாரு. ஆமாம். டாஸ்மாகை பற்றி பிரச்சாரத்தில் பேசினாரு, வந்த உடனே 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடினாரு. இப்போ டாஸ்மாகில் எல்லா விஷயத்தையும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டே வராரு. போதை, கலாச்சாரம் இதெல்லாம் ஒழிப்பண்ணாரு. சொன்ன மாதிரியே கஞ்சா விற்கிறோம் தமிழ்நாட்டிலே கிடையாது. எல்லாம் ஆமா. ஹோல்சேல் டீலரே கைது பண்ணிட்டாங்க. ரீட்டைல் டீலராவது 1-2 பேர் இருப்பாங்களான்னு தேடி பார்த்தா கூட கிடைக்க ஆமா. மாட்டேங்குது. இந்த மாதிரி அதே மாதிரி ட்ரக்ஸ், மெத்தபெட்டமைன், அட்டபெட்டமைன், ஊட்டப்பட்டமைன் நாங்கள் இப்போ அந்த மாதிரி பிடிபடுறதே இல்லை. மற்ற வெளி போதை இல்லாத போதை இல்லை. கிட்டத்தட்ட. எங்க பார்த்தாலுங்க ஆமாம். நீங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் போதைப் பொருள், பாட்டில் தாண்டி ஒயின் ஷாப்பை தாண்டி போதைப் பொருள், ஒவ்வொரு கல்லூரியிலையும் போதைப் பொருள் விற்கிற கும்பல். ஒரு பையன் திலீப் தன்னோட பேரை மாற்றி கூலிப்பே மாத்தினா சார் போன வருஷம். பார்த்தீங்களா? கேட்டா எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அந்த மாதிரி இருந்தது. இப்போ முதல்ல எங்கேயுமே நீங்க கிராமப்புறங்கள்ல இல்ல. கிராமப்புறங்கள்ல எல்லாமே போதை இல்லாம ஒரு ஆட்சி கொண்டு வாங்க சார், போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னா உடனே கைதட்டினாங்க. நான் எல்லா ஊர் கிராமங்களையும் பார்த்துருக்கேன். அவ்வளவு பிள்ளைங்களால் பாதிக்கப்பட்டார்கள், தன்னுடைய கணவன்களால் பாதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அதையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு இரும்பு கரம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தனை போதைப் பொருள்கள். அது ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் 2-3 மாதம் கழித்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கிமு கிபி மாதிரி டிமு டிபி, டிவி கேக்கு முன் டிவி கேக்கு பின். எப்பவுமே உங்களுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் பட்டாலும் ஏராளம். உங்கள் பேச்சு அந்த மாதிரி, உங்கள் தமிழ் அந்த மாதிரி, உங்கள் செயல்பாடு, உங்களோட அனுபவம், உங்களோட இந்த சொல்லிக் கொடுக்குற விதம், கற்றுக்கிற விதம் எல்லாமே. ஆனால் இப்போ எப்படி சார் இருக்குது? மாசாக இருக்குமா சார்? ஆமாம், இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது. ஒரு 20-30 ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது? ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. இளைஞர்கள் புதிய ரத்தம் பாய்ச்சியதை போல இருக்கிறது. அதாவது பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குடிதண்டலாகும், ஏறும் சீரும் இடமாலையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் அப்படின்னு நான் எழுதின கவிதை. அதை போல ஒரு புதிய உற்சாகம் எனக்குள்ளே துள்ளல் மிகுந்த ஒரு தூவானமாக இருக்கிறது. அதாவது இந்த பருவத்தில் நான் புதிதாக ஒரு வசந்த காலத்தை நோக்கி கல்லூரிக்கு போனதை போல உணர்ந்திருக்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் எங்கள் தலைவரை பார்த்துட்டு வெளியே 500 பேர் ஏன் முன்னால செல்ஃபி எடுக்கிறாங்க. அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காரு. ஆமாம், அவரை பார்த்தா வியப்பா இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். முதல்ல போதைப் பொருள் அந்த விழிப்பு மேரத்தான்னா முதலமைச்சர்கள் அது தூக்குவாங்க. இவர் ஓடுறாரு, வண்டி எடுக்கிறாரு, ஒரு கை தட்டினாரு, கிளம்பிட்டாரு ஓட்டுறாரு. ஓகே சார், எங்க வெற்றி சேனல் புது முயற்சி எடுத்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாமே வைரல் வீடியோஸ் தான். எங்கள் வெற்றி ஃபேன்ஸுக்கு, வியூவர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வெற்றி சேனல் மகத்தான வெற்றி அடையட்டும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் இந்த வெற்றி சேனல் தூணாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், வித்தாக இருக்க வேண்டும், விதையாக இருக்க வேண்டும், உரமாக இருக்க வேண்டும். எதிரிகளை காப்பதில், தமிழக மக்களை பேணி காப்பதில் வில்லேந்தி காக்க வேண்டும், அம்பேந்தி காக்க வேண்டும், கேடயமாக நிற்க வேண்டும். நிச்சயமாக இந்த வெற்றி சேனல் வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னொரு வெற்றி தளமாக, அடித்தளமாக அமையும். அதற்கு நீங்கள் எங்கள் கூடவே இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக நிற்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot sir. It was a wonderful meet sir. Thank you sir. The Lords by DAC, where timeless British elegance meets modern luxury. Feel the luxury villa experience.